திருப்புவனம் அஜித்குமார் வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட 5 தனிப்படை காவலர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் 2வது நாளாக விசாரணையை தொடங்கியுள்ளனர். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெகநாத் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ஜெகநாத், இந்த வழக்கின் பின்னணி என்ன, மேலும் இன்றைய விசாரணை தொடர்பான முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருப்புவனம் மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோவில் காவலாளியாக பணிபுரிந்த அஜித்குமார் கடந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதி நகை காணாமல் போனது தொடர்பான புகாரின் தனிப்படை காவலர்களால் விசாரணை நடத்தப்பட்ட போது 28ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் 5 தனிப்படை காவலர்களான கண்ணன், ராஜா, ஆனந்த், பிரபு, சங்கர மணிகண்டன் ஆகிய 5 பேரை கைது செய்யப்பட்டார்கள். பின்னர் மடப்புறம் அஜித்குமார் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட தனிப்படை காவலர்கள் 5 பேரையும் ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க மதுரை மாவட்டம் தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தின் நீதிபதி செல்லப்பாண்டி உத்தரவிட்டார். இதனிடையே 5 பேரையும் நேற்று மற்றும் இன்று 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐ அதிகாரிகளுக்கு அனுமதி அளித்த நீதிபதி செல்லப்பாண்டி உத்தரவிட்ட நிலையில் மதுரை ஆத்திக்குளம் பகுதியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் சிபிஐ அதிகாரிகள் 5 தனிப்படை காவலர்களிடமும் நேற்று மாலை 5 மணி முதல் தனித்தனியாக விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதனையடுத்து பார்த்தீங்கன்னா 2வது நாளாக இன்று காலை 10 மணி முதல் விசாரணையானது தொடங்கியிருக்கிறார்கள். அப்போது சிபிஐ அதிகாரிகள் 23வது நாட்களாக நடத்திய விசாரணையில் சாட்சியங்களை அளித்த தகவலின் அடிப்படையில் மடப்புறத்தில் அஜித்குமாரை விசாரணைக்கும் போது அழைத்து சென்ற 2 நாட்களான ஜூன் 27 மற்றும் 28 தேதிகள் நடைபெற்ற சம்பவம் குறித்து 5 தனிப்படை காவலர்களும் தொடர்ந்து தீவிர விசாரணையானதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மேலும் ஏற்கனவே அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட செல்போன் அழைப்புகள் குறித்தும் விசாரணையானது நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மானாமதுரை டிஎஸ்பி சண்முக சுந்தரம் மதுரை சிபிஐ அலுவலகத்திற்கு வரவழைக்கப்பட்டு அவரிடமும் பார்த்தனால் 5 தனிப்படை காவல்துறையினர் அளித்த தகவலின் அடிப்படையிலும் அவரிடம் விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2 நாட்களாக விசாரணை நடைபெற்று முடிந்த பின்பு பார்த்தீர்கள் இன்று மாலை 5 மணிக்கு 5 தனிப்படை காவலர்களும் மீண்டும் நீதிமன்றத்தில் சிபிஐ அதிகாரிகள் ஆஜர்படுத்த இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.